இந்த உலகத்திலேயே the only person can help you under the sky is you. எங்க கவிதாசன் ஐயா தான் சொல்லுவார், முட்டை இருக்குல்ல, அது வெளியில இருந்து தட்டுனீங்கன்னா ஆம்லெட் மரணம், அந்த உள்ள இருக்கிற உயிர் தன்னைத்தானே உள்ள இந்த வெடிச்சிட்டு கிளம்புனா ஜனனம்னு சொல்லுவோம். யாராவது வந்து நம்மை காப்பாற்றுவார்கள் உட்கார்ந்து இருந்தோம்னா மரணம் தான். எழுந்து நின்று பிரகாசிக்கின்ற பொழுது ஜனனம் சாத்தியமாகிறது. நம்மை கூறு போடுகின்ற, நம்மை இல்லாமல் ஆக்குகின்ற ஒரு விஷயத்திலிருந்து எப்படி நம்மளை காப்பாத்திக்கிறது. ஒரு பெரிய ட்ரைனிங் ப்ரோக்ராம் போயிருந்தேன் சார். ஒருத்தன் யோகா பண்ணான். யோகா செய்யும் போது ஒருத்தன் கேட்டான், நான் யோகா செய்கிறேன் குருவே, நான் சந்தோஷமாக இருப்பேனா? குரு சொன்னார், நீ யோகா செய்தால் உன்னை சுற்றி இருக்கின்றவர்கள் சந்தோஷமாக இருப்பார்கள். நாம அவங்கள வந்து டிஸ்டர்ப் பண்ண மாட்டோங்க. மற்றவங்களை டிஸ்டர்ப் பண்ணாம இருக்கிறதுக்கு பேர் தான் யோகா, வெல்பீயிங் பேர் அதுக்கு. நான் யோசித்து பார்க்கிறேன், உண்மையிலேயே நம்மை நாமே சரியாக பார்த்துக் கொள்ளுதல், எல்லா விதத்திலும் நம்மை நாமே தூர்வாரிக் கொள்ளுதல், செல்ஃப் வெல்பீயிங் அப்படிங்கிறது தான் ஆக பெரிய சோஷியல் சர்வீஸ்னு நான் நினைக்கிறேன். இந்த செல்ஃப் வெல்பீயிங்க எப்படி நீங்க வளர்த்து எடுக்கிறது? உடல், மனம், புத்தி எல்லாவற்றையும் நேர்நிலையில் வைத்துக் கொண்டிருப்பது. சில சொற்கள் இருக்குல்ல, நான் இப்ப சொல்றேன் உங்களுக்கு. வாழ்க்கையில ஜெயிக்கணுமா சந்தோஷமா இருக்கணுமா? ஜெயிக்கணும், ஜெயிக்கணும், கண்டிப்பா ஜெயிக்கணும், தோக்கக்கூடாது. ஆனா சந்தோஷமாவும் இருக்கும், சந்தோஷமாவும் இருக்கணும், ஜெயிக்கணும். எவ்வளவு பெரிய மேனேஜ்மெண்ட் தெரியுமா அது? என்னுடைய பையன் வந்து சொன்னான் சார் என்கிட்ட, அம்மா ஐ என்வி யூ அப்படின்னா. ஏன் அப்படின்னு கேட்டேன். உனக்கு பிடிச்சதே செய்யல நீ அப்படின்ட்டு போயிட்டான். எவ்வளவு பெரிய விஷயம் தெரியுமா? மரண தருவாயில் இருந்த பாலு மகேந்திரா பிப்ரவரி இறக்குறாரு. அவர் வந்து டிசம்பர் மாசம் என்னுடைய கல்லூரிக்கு நான் பேச கூப்பிடுறேன். கல்லூரியில பேசிட்டு அவர் அந்த லஞ்ச் டைம் லஞ்ச் உட்கார்ந்து சாப்பிடுறாரு. அப்ப சொல்றாரு, சார் ஏதாவது சொல்லுங்க சார். என்ன சொல்றதுங்க? ஏதாவது ஒண்ணு சொல்லுங்க சார். அவர் சொன்ன வார்த்தை நான் சொல்றேன், நீ போய் டைரியில எழுதி வச்சுக்கோ. வாழ்க்கையில ஜெயிக்கிறோமோ தோக்குறோமோ அது முக்கியம் இல்ல, விரும்பியதை செய்து கொண்டே இருக்கிறோமா அது முக்கியம். பெரிய வார்த்தை, விரும்பியதை செய்தல். எது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கோ அதை நான் செய்யறேன். அதெல்லாம் தோக்குறேன் ஜெயிக்கிறேங்கிறதெல்லாம் ரெண்டாவது விஷயம். லைஃப் இஸ் a process. லைஃப் வந்து ரிசல்ட் கிடையாது. எஜுகேஷன் இஸ் a process. நீங்க போர் தொழில் பழகுன்னு சொல்லிட்டு ஒரு புக் எழுதி இருக்காரு. I recommend you that book. இறையன்பு எழுதி இருக்காரு, கண்டிப்பா படிச்சு கடந்துருங்க அந்த புக்க. நம்மளை பத்தி தான் எழுதி இருக்காரு. வாழ்க்கையில் எது நம்மை செலுத்துகிறது? இப்ப நேற்று வந்து வாட்ஸ்அப்ல ஏதோ ஒரு செய்தி வந்திருந்தது. அந்த சொற்கள் என்ன ரொம்ப சிரமப்படுத்துச்சு. எனக்கு ஞாபகம் இருக்கிற வரைக்கும் சொல்றேன். ஒரு மெழுகுவர்த்தியின் தியாகத்தை விட குறைந்ததல்ல ஒரு தீக்குச்சியின் மரணம். ரொம்ப பிடிச்சதுங்க எனக்கு அந்த சொல். வேலைக்கு போகின்றவனின் திங்கட்கிழமையை விட வலியானது வேலை இல்லாதவனின் திங்கட்கிழமை. என்ன ஒரு மாதிரி பண்ணுது இந்த சொற்கள். இன்னொரு ஒரு சினிமால கூட ஏதோ ஜோக்கர் படத்துல கூட வந்ததுன்னு நினைக்கிறேன். குப்பை போடுகிறவனை மரியாதைக்குரியவனாகவும் குப்பை எடுக்கின்றவனை மரியாதை குறைந்தவனாகவும் பார்க்கிறது இந்த உலகம். சொற்கள் பாருங்களேன் நம்மள எப்படி செலுத்துது. கோயிலுக்குள் இருக்கின்ற வரைக்கும் கடவுள், திருடு போனால் சிலை. இதுதானே யதார்த்தமான உண்மை. யதார்த்தமா நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், ரசனையோடு இருங்கள் குழந்தைகள். நீங்க அறிவியலோடு தான் உங்களுடைய வாழ்க்கைன்னு ஆயிடுச்சு, மேனேஜ்மெண்டோட தான் உங்களுடைய வாழ்க்கைன்னு ஆயிடுச்சு, போராட்டம் தான். ஆனால் ரசனையை மட்டும் விட்டுடாதீங்க. அவ்வளவு கொடுமையான வாழ்க்கையிலும் கூட பாரதி சொன்னான் இல்லையா, எத்தனை கோடி இன்பம் வைத்தாய் என் இறைவா. பசிங்க, சோறு இல்ல, வறுமை, அதுல கூட அவனால் ஒரு சின்ன பூ மலர்ந்தாலோ ஒரு குழந்தையை பார்த்தாலோ உலகத்திலே ரொம்ப அழகானது எது தெரியும்? ஒரு குழந்தையின் தும்மல். ஒரு குழந்தை தும்மிரட்டும், ஒரு வினாடி பாருங்க, இருக்கிற எல்லா கோபதாபங்கள் எல்லாம் போயிடும். யார் வீட்டு குழந்தை கூட இருக்கலாம், பிடிக்காதவனுடைய குழந்தையா இருக்கலாம். ஒரு சிறிய மனதை ரசனைக்குரியவராக மாற்றுவது. மனம் ரசனைக்குரியவதாக இருக்கின்ற பட்சத்திலே நமக்கு சிரமங்கள் அவ்வளவு சுலபமாக நம்மை நோய்வாய்ப்படுத்தாது. நம்ம ரசிக்கிறதே இல்லைங்க. வாழ்க்கை எங்க ரசிக்கிறோம்? நான் சமீபத்தில் ஒரு சொல் படித்தேன், அந்த கவிதையை சொல்றேன் பாருங்க. ரோஜாவை விற்றுவிட்டு, ரோஜாவை விற்றுவிட்டு அதை விட சிறப்பானதாக எதை வாங்கிவிட முடியும்? ரொம்ப ஆழமா யோசிச்சோன்னு வச்சுக்கோங்களேன், மனசு ஒரு மாதிரி ஆயிரும். ஒரு முழம் மல்லிப்பூ வந்து வெளியில வந்து இப்ப 5 ரூபாய்க்குலாம் கிடைக்குது. அதை விட மேலானது உன் வீட்டு செடியில் பூத்த ஒற்றைப்பூ. உனக்குன்னு உன்னுடைய தண்ணீரை வாங்கிக் கொண்டு, உன்னுடைய எருவை வாங்கிக் கொண்டு உன் வீட்டு வாசலில் பூக்கின்ற அந்த ஒற்றைப்பூ எவ்வளவோ உன் வாசலில் காத்திருக்கிறது. ஆனா நீ தான் கண்டுக்காம கடந்து போய்கிட்டே இருக்கிற. பெட்ரோலுடைய புகையை ஊதிவிட்டு ஒரு வினாடி நின்று வாழ்க்கையை ரசித்தல். யார் சொன்னாலும் அது விளங்காதுங்க. யார் சொன்னாலும் எந்த விஷயமும் யார் வேணாலும் சொல்லலாம்ன்றது இல்ல. சில விஷயத்தை சில பேர் தான் சொல்லணும்.
பீர்பல் வந்து தியானம் பண்ணிட்டே இருந்தானா. நேரா அக்பர் போய் சொன்னாரா, என்ன பண்ணிட்டு இருக்க? அவன் தியானம் முடிச்சுட்டு, என்ன என்ன பண்ணிட்டு இருந்த? தியானம் பண்ணிட்டு இருந்தேன். தியானம் பண்ணா எல்லாம் கிளியர் ஆகும், வெட்ட வெளிச்சமா ஞானம் கிடைக்கும், எனக்கு சொல்லிக் கொடுங்க. பீர்பல் சொன்னா, நானும் சொல்லி தர முடியாது, குரு தான் சொல்லி தர முடியும். அப்ப அந்த குருவை கூட்டுவாங்க. குருலாம் வர மாட்டார், நீ தான் போகணும். நான்லாம் போக முடியாது, குருவை கூட்டிட்டு வா, அதெல்லாம் வர முடியாது. அப்ப பாரு, உன்ன மாதிரி தியானம் பண்ற எத்தனையோ பேர் இருக்கிறான், நான் அவங்ககிட்ட கத்துக்கிறேன். அவங்ககிட்டயே கத்துக்கிட்டு இருக்கிறான். கூப்பிட்டாராம் 10 நாளைக்கு அப்புறமா, இங்க வா பீர்பல். ஒரு ரூம்குள்ள போயிட்டு உட்காந்துட்டு, நான் தியானம் செய்கிறேன், எப்படி செய்யறேன்னு பாரு. தியானம் பண்ணாராம். தியானம் பண்ணிட்டு இருக்கும்போது பீர்பல் என்ன பண்ணிருக்கான் அப்படின்னா, அவருக்கு தவம் கலைஞ்சிருச்சு. யாருக்கு? அக்பருக்கு. வெளியில இருந்து இவன் நின்றுட்டு இருந்தான்ல, அந்த சேவகன் காவலாளி, அவன் உள்ள ஓடி வந்துட்டான். அக்பரை கைது செய் அப்படின்னாரு பீர்பல். அவன் திக்கு விக்கு நிற்கிறான். உடனே கோவம் வந்துருச்சு அக்பருக்கு. நான் தியானம் செய்வதை பார்த்து பொறாமைப்பட்டு என்னை கைது செய்ய சொல்கிறாயா? இவனை உடனே கைது செய்யினா. காவலாளி உடனே போய் அவனை கைது செஞ்சுட்டான். பீர்பல் சொன்னா, இப்ப காவலாளி கிட்ட நான் என்ன சொன்னேன்? நான் என்ன சொன்னேன்? உன்னை கைது செய்ய சொன்னேன். அவன் கேட்டானா? இப்ப நீ என்ன சொன்ன? அதே வார்த்தையை தான் சொன்னேன். அவன் கேட்டான்ல, யார் வாயிலிருந்து எப்போ எந்த சொல் வரணுமோ அந்த வாயிலிருந்து அந்த சொல் வந்தாதான் அதுக்கு பலனே தவிர எல்லோரும் எல்லா வார்த்தையும் சொல்லிவிட முடியாது. குரு என்பவன் வேறு, சாதாரணமானவன் என்பது வேறு. யாரிடத்தில் எந்த சொல் கேட்க வேண்டுமோ அவரிடத்தில் தான் கேட்க வேண்டும் என்றான் பீர்பல். நாம் சில வாயிலிருந்து தான் சில விஷயங்களை கேட்க வேண்டும். ஆனால் சொற்கள் வந்து விழுகின்ற பொழுது யாருடைய வாயிலிருந்து அது வந்தாலும் பல நேரங்களில் அது நமக்கு குருவாசகமாக மாறுவதற்கு வாய்ப்புண்டு. நீங்கள் அதை மட்டும் கவனித்து வைத்துக் கொள்ளுங்கள். எனக்கு எப்பவுமே ரொம்ப பிடித்தமான ஒரு விஷயம் என்னன்னா, இந்த யூத் இருக்கிறீங்கல்ல, உங்களுடைய லாங்குவேஜ். இப்போ நாம போராடுறதுக்கு ஒரு காரணம் இருக்கியா? ஒரு காலத்துல நம்ம எல்லாரும் கிட்ட வேகமா பேசினா நமக்கு புரியாது, அப்படிதானே? இந்த பிள்ளைங்க கிட்ட ஸ்லோவா பேசினா புரியாது. இதுங்களுக்கு இது ஃபாஸ்டா பேசணும். ஸ்லோவா பேசுங்களேன், கேட்கவே மாட்டான். இவ்வளோ நேரத்துக்கு சொல்ல வேண்டியது இப்படி சொல்லியிருக்கலாம்ல. இவ்வளோ நேரத்துக்கு எதுக்கு பேசுனீங்க? அப்பா பேச்சை கேட்காததுக்கு, பெரியவங்களுடைய பேச்சு அவங்க கேட்காததுக்கு வேற எதுவுமே காரணம் இல்லை. லாங்குவேஜ் ரொம்ப ஸ்லோவா இருக்கு, அவங்க பயங்கர ஃபாஸ்டா இருக்காங்க. அந்த ஃபாஸ்டான விஷயத்தை அவர்களுக்கு சொல்லக்கூடிய லாங்குவேஜ் நம்ம கிட்ட இல்ல. இந்த மாதிரியான கிரௌட நாம கையில பிடிச்சு வச்சுக்கிறதுக்கு நாம ரொம்ப ஃபாஸ்டா இருக்கோம். நாம ஃபாஸ்டா இல்லைன்னா அவர்கள் கை நழுவி போய் விடுவார்கள். அதே போல் இவர்களை நீங்க கையில கொஞ்சம் வச்சிருக்கணும், கொஞ்சம் நிதானமா பேசும். நீங்கள் நிதானமா பேசலனா இவங்க கை நழுவி போயிடுவாங்க. எதுவுமே சொல்லிக்கிறேன் பிள்ளைகளே, வாழ்க்கையில் நமக்கான ஒரு வாய்ப்பு. யார் இப்பதான் சொன்னாங்க, வாய்ப்பை தான் நாம் போய் தட்ட வேண்டும், வாய்ப்பு நம் கதவை தட்டாது. ஒரு வித்தியாசத்தை சொல்றேன், வாய்ப்புகளை நாம் 100 தடவை தட்டலாம், நம் கதவை வாய்ப்பு ஒரு முறை தான் தட்டும். அந்த ஒரு முறையை we should seize, அதை சீஸ் பண்ணிக்கணும். அதை தவற விடுகின்றவன் வாழ்க்கையில் தோற்கிறான். இப்ப பாருங்க, ஒரே விஷயம்தான் சொல்லுகின்ற முறையிலும் சொல்லுகின்ற புரிதலிலும் இருக்கக்கூடிய வித்தியாசம் பாருங்க. யூத்தினுடைய லாங்குவேஜ் எனக்கு ரொம்ப பிடித்தமான லாங்குவேஜ்ங்க. அது ரொம்ப பிடித்தமான விஷயம். ஏன் தெரியுமா? பதில் சொல்லுவதுதான் புத்திசாலித்தனம் என்று நாம் நினைக்கிறோம். கிடையாதுங்க. பதில் சொல்லுவது அல்ல புத்திசாலித்தனம், கேள்வி கேட்பதுதான் புத்திசாலித்தனம். ஏன் டீச்சருக்கு கோவம் வருது தெரியுமா? கேள்வி கேட்டா. இதுதான் காரணம், வேற எதுவும் காரணம் இல்லை. பதில் சொன்னால் கீழே போயிடுறாங்க, கேள்வி கேட்கறவங்க மேல நிக்கிறாங்க. அப்படிதானே? நாங்க கேள்வி கேட்கறீங்க, பதில் சொல்லல, அப்பதானே உங்களுக்கு பாஸ் மார்க் போடுறோம். கேள்வி கேட்கறவங்க தான் பெரிய ஆள் இந்த உலகத்துல. கேள்விகள் கேட்பது, தொடர்ந்து கேள்விகள் கேட்டுக்கொண்டே இருப்பேன். எனக்கு ரொம்ப பிடித்தமான ஒரு மனுஷன் சாக்ரட்டிஸ். அவருக்கு வேற எந்த பிலாசபியும் கிடையாது. இஸ் a philosopher சொல்லுவாங்க. வாட் இஸ் தி philosophy of Socrates? யார்கிட்ட கேட்டு பாருங்க. நான் டாக்டரேட்ங்கிறதே PhDங்கிறதே philosophy in doctorate. எனக்கே தெரியாது philosophy என்ன சொன்னா சாக்ரட்டிஸ். ஒண்ணும் இல்ல, சாக்ரட்டிஸ் உடைய philosophy raising questions. why not? நான் உங்களுக்கு என்ன சொல்கிறேன், உங்களை நீங்களே நிர்வகித்துக் கொள்ளுகின்ற தொடங்குகின்ற பிறகு நீங்கள் என்ன நினைக்கிறீர்களோ அதை செய்யுங்கள். இப்பொழுது யார் உங்களை நிர்வகிக்கிறார்களோ அவர்கள் பேச்சை கேளுங்கள். ஒன்னு சொல்றேன் பிள்ளைகளை, நான் வாழ்க்கையில சந்தோஷமா இருக்கணுமா ஜெயிக்கணுமான்னு சொல்லும் பொழுது, ஜெயிக்கணும்னு சொன்னதுக்கு என்ன காரணம் தெரியுமா? தோத்துட்டா எவன் சொல்றதையும் நம்ம கேட்கணும், ஜெயிச்சிட்டா நாம என்ன நினைக்கிறோமோ அதை நம்ம செய்யலாம். அதனாலேயே ஜெயிக்கணும்னு சொல்றேன். நான் எப்பவுமே உங்களுக்கு சொல்றேன், அடிஷனல் விஷயம் அப்படின்னு ஒரு விஷயத்தை உங்களுடைய அபிஷியல் லைஃப்ல, ப்ரொஃபஷனல் லைஃப்ல வச்சுக்கோங்க. அடிஷனல், ஒரு அடிஷனல் இன்கம், ஒரு அடிஷனல் டேலண்ட்,
ஒரு அடிஷனலான ஒரு விஷயம் எப்பவுமே உங்களுக்கு வந்து சேஃப்டி. அதனால தான் அவர் சொன்னாரு அந்த இன்டர் டிசிப்ளினரி அப்படிங்கிற ஒரு வார்த்தையை பயன்படுத்தினார். ஒரு டிபார்ட்மெண்ட்ல இருக்கும்போது இன்னொரு டிபார்ட்மெண்ட்டை தெரிஞ்சு வச்சுக்கிறது. உங்களுக்கான நேரத்தை நீங்கள் வேறு விதத்திலே செலவழிப்பதற்கான சூழலை உருவாக்குகின்ற பொழுது அதனால் மிகப்பெரிய பலன் கிடைக்கும். நான் சொல்றேன், இன்னைக்கு இப்ப நான் காலேஜ்க்கு வேலைக்கு போறேன், 15 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தா யூஜிசி பே வந்து எவ்வளோன்ட்டு நல்ல காசு. ஒரு மாசம் நான் சம்பாதிக்கிற காசை ஒரு மீட்டிங்ல சம்பாதிச்சிடறேன். அது என்னுடைய பணி, இது என்னுடைய பேஷன். பேஷன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை உங்களுடைய ரெக்ரியேஷனா எடுத்துக்கோங்க. டேக் யுவர் பேஷன் as your recreation. அந்த ரெக்ரியேஷன் மூலமாக அடுத்த கட்டம், இப்ப நீங்க இங்க கேதரிங் வந்து இதுவே வந்து ஒரு நீங்கள் படிக்கின்ற பொழுதோ இல்ல ஒரு ஆனுவல் டேலியோ நீங்க உட்கார்ந்துட்டு இருக்கக்கூடிய கேதரிங் இல்ல. இது ஒவ்வொருவரும் ஒவ்வொரு துறையில் இருக்கிறீர்கள். அந்த துறையை அடுத்தவர்களுக்கு பகிர்ந்து கொள்வதன் மூலமாக அவர்களையும் வளர்த்தல், அவர்கள் மூலமாக நீங்களும் வளரச் செய்தல், உங்களையும் நீங்களே வளர்த்துக் கொள்ளுதல் என்கின்ற ஒரு வாய்ப்பு. நான் எப்பவுமே வந்து சோஷியல் சர்வீஸ் பண்ற என்எஸ்எஸ்ல வந்து என்எஸ்எஸ் இஸ் மை டிசிப்ளின். நான் ஸ்டூடெண்ட் இருக்கும்போதே என்எஸ்எஸ்ல இருக்க, இப்போ என்எஸ்எஸ் ப்ரோக்ராம் ஆபீசரா இருக்கு. பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட் த்ரூ கம்யூனிட்டி சர்வீஸ், அவ்வளவுதான். ஒரு சர்வீஸ் செய்வதன் மூலமாக உங்களை நீங்கள் எவ்வளவு வளர்த்துக் கொள்கிறீர்கள் என்பதனை பாருங்கள்.